மகவே, நும் வரவு சமணத்தை துகளாக்கும். சைவமும் தமிழும் தனித்தே வளரும். ஆலவாயன் அருட்கருணை நமக்கே உண்டு. குலச்சிறையும் கூட பேச சீகாழி சிசுவும் சிந்தை சிவமென்னி திருக்கோவில் எழுவர். ஆலவாயனை வணங்கி அரண்மனை வருவர். அரண்மனை வரவேற்க அரசியும் அமைச்சரும் அன்பு காட்ட பிள்ளையும் மன்னன் அருகாவார். வாதை உடல் மறந்து மன்னனும் முறுவலித்து வரவேற்பான் பிள்ளையை. கஷ்டத்தில் படுத்து கிடக்கிறான், வயிற்று வலி உடம்பெங்கும் கொதிக்குது. வாதை உடல் மறந்து மன்னனும் முறுவலித்து வரவேற்பான் பிள்ளையை. சம்பிரதாயமாய் பிள்ளைக்கு யாது ஊர், ஐயா எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறான். யாரே? ராஜா, அரசன் என கேட்க சீகாழி பதிக்கு பன்னீர் பெயருண்டு என வரிசையாய் சொல்கிறாரு. இந்த பிள்ளை 8 வயது 9 வயது பிள்ளை சொல்லுது, எங்கள் ஊர் சீர்காழி, ஆனால் அந்த ஊருக்கு 12 பெயர்கள் உண்டு, ஏதாவது சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்கிறார். ஏன்னா வரிசையாய் 12 பெயரையும் சொல்கிறார். அது ஒரு பதிகமாக வருது. 12 பெயர் சாற்றும் இந்த பதிகத்தை நாமும் தான் கேட்போமே, நலம் தனை சேர்ப்போமே. பிரமன் ஊர் வேணுபுரம், பிரமன் வழிபட்ட ஊர் வேணுபுரம், அதனால் அந்த ஊருக்கு பேர் பிரமாபுரம். புகழி வேணுபுரம், புகழி வெங்குரு பெருநீர், வெங்குரு பெருநீர் தோணி. அதாவது பிரமன் ஊர் வேணுபுரம், புகழி வெங்குரு பெருநீர் தோணிபுரம், மண்ணு பூந்தராய். மண்ணு பூந்தராய், பூந்தராய்னு அந்த ஊரோட பேர். பொன் அம்சிரபுரம், பொன் அழகான தங்கம் மிளிர்கின்ற அம்சிரபுரம். புறவம், அது ஒரு பெயர், புறவம். சண்பை, அரண்மண்ணு தன் காளி, அரண்மண்ணு இறைவன் உரைகின்ற, தன்னுனா குளிர்ச்சியான காளி, காளின்னு போர். கொச்சை வயம், இன்னொரு ஊர், அந்த ஊருக்கு இன்னொரு பெயர் கொச்சை வயம் உள்ளிட்டு அங்கு ஆதியாய பரமன் ஊர் 12ஆய் நின்ற திருக்கழுமலம் நாம் பரவும் ஊரே. 12 ஊரையும் அந்த பாடலில் பதித்து ராஜாவுக்கு அரசனுக்கு சொல்கிறார். பாடல் பதிகள் 12ஐயும் அறியும் மன்னன். அந்த 12 பெயரையும் கேட்ட உடனே அவனுக்கு உடம்புல வாதை குறையுது, வலி குறையுது, நோவு குறையுது. பாடல்கள் பதிகள் 12ஐயும் அறியும் மன்னன் தன் வாதை குறைவதாய் உணர்வான். பதிகளின் பெயர் கேட்டு பிள்ளையின் பெருமதிப்பை உணரத் துவங்குவான். தன் நோய் தணிவதையும் உணர்வான். மன்னர் நிலை மெல்லவே மாறுவதை உணரும் ஊழை சமணர்கள், மன்னங்க எங்கடா மாறிட போகிறானோ, இந்த பிள்ளை பக்கம் போயிடுவானோ அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க ஊழை சமணர்கள். சூழ்ந்து நின்று குழப்பம் விளைவித்து கூச்சலிடுவார். சுற்றி நின்றுட்டு சத்தம் போடுறானுங்க. 10 பேர் 15 பேர் கூடி நின்று சமணர்கள் ஊன்னு சத்தம் போடுறான். அந்த இடத்துல ஒரு குழப்பத்தை விளைவித்து பிள்ளையை ஓடிவிட செய்யலான்ட்டு. சின்ன பிள்ளை தானே, பயந்துரும்ல அப்படின்னு பண்ணுறாங்க. சூழ்ந்து நின்று குழப்பம் விளைவித்து கூச்சலிடுவர். இது அரசிக்கு பார்த்தாங்க, என்னடா அது, நம்ம நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று ஆகிட போகுதே, இந்த பிள்ளை பயந்து போயிட்டுதுன்னா நம்ம எதற்காக அழைத்து வந்தோமே அதற்கான காரியங்கள் நிறைவு செய்ய முடியாமல் போயிடுமேன்னு அரசியார் மானியும் அஞ்சியே பேசுவாள். சண்டை சமணர்கள் இங்கே வந்து சண்டை போடுறதுக்காக வரல, சண்டை சமணர்கள். சச்சரவாய் பெரும் கூட்டம், பிள்ளையோ பச்சிளவல், பிள்ளையோ சின்ன பிள்ளை, நம் பண்பாடு காப்பாற்றப்பட வேண்டும். அந்த பிள்ளையை இந்த மாதிரி சத்தம் போட்டு கூச்சல் போட்டு பயங்காட்டாதீங்க, நமது பண்பாடு காப்பாற்றப்பட வேண்டும். அரசனே, உம்மை காப்பாற்ற வந்த பிள்ளையை காப்பது உனது கடன். உன்னை காப்பதற்காக வந்த பிள்ளையை காப்பாற்றுவது உனது கடன் என மங்கையர்க்கரசி ஆதூரமாய் பேசுவள். இது உணரும் மன்னனும் சமணர்களை விலகி இருக்க சொல்லி நோய் தீர்க்க பிள்ளையை வேண்ட எதிர்க்கும் அம்மனர் கூட்டம். நோய் தீர்க்க இந்த பிள்ளையை வான்னு சொன்னவொன்னே அந்த சமணர்களுக்கெல்லாம் சொல்கிறானுங்க, அது என்னங்க அவரை தீக்கிறது, உடம்பை 2ஆக பங்கு வை, ஒரு பக்கத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம், ஒரு பக்கத்தை அந்த பையன் பார்க்கட்டும்.
சின்ன பிள்ளைக்கு என்னையா தெரியும், எங்களுக்கு தெரியாத அவனுக்கு தெரிய போகுது, நாங்கள் ஒரு பக்கத்தை தீக்கிறோம், ஒரு பக்கத்தை அந்த ஆள் தீக்கட்டும், யார் தீக்கிறானோ அவன் தான் ஜெயிச்சான், ஒரு பக்கத்தை தாமும் மிஞ்சிய பக்கத்தை பிள்ளையும் தீர்க்கட்டும் என பேசுவார். ஒத்துக்கொள்ளும் சைவ சிசுவம். இந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு தலையாட்டுறாரு. இறைவனை எண்ணி அஞ்செழுத்தை அகத்திருத்தி, இறைவனை எண்ணி அஞ்செழுத்தை அகத்திருத்தி திருநீற்றை கையெடுத்து மந்திர பதிகம் ஒன்றை மனத்தில் உருவாக்கி மன்னன் நோய் தீர்க்க தன் தமிழால் ஓதுவார். இங்கே தான் பிறந்தது ஜகம் புகழும் ஒரு பதிகம், திருநீற்று பதிகம். சைவத்தின் அடையாளம் திருநீர். திருநீற்றை நம்ம வாரியார் சாமி சொல்லுவார், அதாவது கெட்டுப்போன வீட்டுக்கு வெள்ளை அடிக்க மாட்டாங்க, நல்ல வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்பாங்க. அது மாதிரி நெற்றியில் விபூதியை வைத்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு பொலிவை தரும். வெந்நீற்று பதிகத்தை இங்கே பாடுறார். அந்த வெள்ளை நீர் முகத்துக்கு அழகை தரும். பால் நெற்றி ஆகிடும். இல்லாட்டா நெற்றியில் எதுவுமே இல்லைன்னா நீர் இல்லா நெற்றி பால்னு ஒரு பழமொழி. எனவே ஒரு அருமையான உலகம் புகழும் சைவ உலகெங்கும் ஒலிக்க கேட்கும் ஒரு திருநீற்று பதிகம் மதுரையிலே அரசனுக்கு முன்னால் பாடப்படுகிறது. அதிர ஓர் தமிழ் பதிகம் சுற்றுமுழோர் மயங்க சமணர்கள் அதிர திருநீற்று பதிகம் ஒன்று திருமுறைக்கே சேரும். மந்திரமாவது நீர் இதெல்லாம் ஓதுவார்கள், பாடி கேட்கணும். நம்முடைய சத்குருநாதன் பாடினார்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். தருமபுரம் சுவாமிநாதன் பாடினார்னா அதை விட சிறப்பாகும். எங்கள் ஊர் பாலசுந்தர ஓதுவார் பாடினார்னா இதெல்லாம் இந்த பிறவி எடுப்பதற்கு இந்த பயனுள்ள இந்த பதிகங்களையெல்லாம் நம்ம கேட்டால் இந்த பிறவி எடுத்ததற்கான பயன் பெறுவோம். மந்திரமாவது நீர், வானவர் மேலே நீர், வானவர்கள் இருக்கிறாங்க, தேவர்கள், அவங்க மேலே இந்த திருநீர் இருக்கான். சுந்தரமாவது நீர், ரொம்ப அழகான நீர். இந்த நீர் பூசினால் உன் முகத்துக்கே அழகு வரும். துதிக்கப்படுவது நீர், அதை வணங்கப்படுவது நீர். தந்திரமாவது நீர், தந்திரம்னா இது இல்லை, அதாவது தந்திரம்னா ஒரு ஒரு அதாவது மந்திரத்தில் ஒரு வகை தந்திரம். தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர். நம்ம சைவ சமயத்தில் இதுதான் நீர், சமயத்தில் உள்ளது நீர். அவஸ்தை வரும்போது அவஸ்தை வருகின்ற சமயத்தில் உள்ளது நீர். செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீர். செந்துவர் வாய் உமை பங்கன், ரொம்ப அழகான சக்கச்சவேல்னு லிப்ஸ்டிக் பூசாத வாயுடைய உமைபங்கன் திரு ஆலவாயன். உமைபங்கன் அந்த உமையை பங்காக கொண்டிருக்கின்ற திரு ஆலவாயனுடைய திருநீர் தான் இந்த திருநீர். செந்துவர் வாய் உமை பங்கன், பங்கன்னா அதை பாதி கொடுத்துட்டான், பங்கு வச்சு கொடுத்துட்டான். தன்னுடைய உடம்புல பாதியை உமைக்கு கொடுத்ததனால் உமைபங்கன் என்று அவனுக்கு பெயர். செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே. ஆற்றல் 10 பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. தருமபுரம் சுவாமிநாதன் கேட்டு அவரை பாடி நான் பக்கத்திலிருந்து கேட்டிருக்கிறேன். அவருடைய குன்றத்தூர் ஊரில் அவர் வீட்டில் அவர் இந்த 10 பாட்டையும் பாட பக்கத்திலிருந்து அடியேன் கேட்ட ஒரு புண்ணியம் அடியனுக்கு உண்டு. ஆற்றல் அடல் விடை ஏறும் ஆலவாயன் திருநீற்றை போற்றி புகழி நீலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பிணி ஆயின தீர. தென்னன் உடல் உற்ற, இந்த தென்னனாகிய அரசன் அவனுடைய உடலில் உற்ற இந்த சூளை நோய் விலக வேண்டும். தீப்பிணி ஆயின தீர, தீப்பிணி மட்டும் இல்லை, தீப்பிணியோடு சேர்ந்து அவனுக்கு ஏற்கனவே என்னென்ன உடம்புல நோய் இருக்குதோ அத்தனையும் தீரணும். தீப்பிணி ஆயின தீர. சாற்றிய பாடல்கள் 10 பாட்டு பாடிட்டார். சாற்றிய பாடல்கள் 10ம் வல்லவர் நல்லவர் தாமே. இந்த பாட்டு 10 பாட்டையும் பாடினவங்க வல்லவர்கள் நல்லவர்கள் தாமே என்று பாடி முடிக்கிறார். என்னதான் ஆச்சரியம்! பிள்ளை தன் பங்கு உடலை எடுத்த திருநீரால் இறைநாமம் செப்பிய இந்த உடம்புல பூச மருந்தாய் மாயமாய் உடல் ஒரு பாதி நோய் நீங்கி வெப்பு குணம் அறவே மறைந்து கையிலாய பனிக்குளிராய் பரிணமிக்கும் மன்னன் சிலிர்ப்பான். தன்னுடலில் ஒரு பக்கம் சொர்க்கம் மறுபக்கம் நரகமுமா என வியப்பான். ஒரு பக்கம் குளிர், ஒரு பக்கம் வெப்பம், அவனால் தாங்க முடியல.
ஒரு பக்கம் சுகத்தை அனுபவிக்கிறான், மறுபக்கம் வெப்பம், கொடுமை, பிணி. தன்னுடலில் ஒரு பக்கம் சொர்க்கமும் மறுபக்கம் நரகமுமா என வியப்பான். விழியால் எரிக்கும் மன்னரும் சமணர் நோக்கி பெரும்பிள்ளை வென்றது. சிறுபிள்ளை இல்லை, பெரும்பிள்ளை வென்றது. நும் சிகிச்சை தொடரட்டும், ஆகட்டும் உடனே அவதியில் கதறுவார் அரசர். அழுக்கு சமணர்கள் அவசரமாய் முன்வருவர். வழக்கமன மயிர்பீலி கையெடுப்பர். தாமறிந்த நாகரி மொழியால், நாகரி மொழிங்கிறது ஹிந்தி மொழி, தாமறிந்த நாகரி மொழியால் நாகரிகமின்றி முணுமுணுப்பர். பீலியால் உடல் தடவ பீலிகள் வாடும், வாடியவை கருகும். புதிய பீலிகள் கொணர்வர், தடவிய பீலிகள் யாவுமே தாங்காது கரியாகும். மன்னன் வெப்புமிக துடிப்பான், துயரின் உச்சமே செல்வான். கையாலாக சமணர்களை தூரப்போகுமாறு ஆணையிட்டு துரத்துவான். அன்பு பிள்ளையை தன் உடலும் உயிரும் காக்க வேண்டுவான். பிள்ளையை கூப்பிட்டு, வாங்கையா, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்கிறான், தயவு செய்து செய்யுங்கள்னு சமணர்கள் விலகி நிற்கிறார்கள். கையூப்பி தொழுவன் சுற்றுமுளோர் இந்நிலை கண்டே மயங்குவர். இறங்கும் இரவியாம் பிள்ளை, இரவின சூரியன், இறங்கும் இரவியாம் பிள்ளையும் திருநீற்றை மன்னன் உடல் முழுக்க தடவி அஞ்சலத்தை ஓதுவார். மீண்டும் ஓர் ஆச்சரியம், மீண்டும் ஓர் ஆச்சரியம். மன்னனின் சூளை நோய் முற்றிலும் மறைய வந்ததென விலகியது. மன்னன் குளிர்வான், மகிழ்ந்தே எழுவான். மன்னன் குளிர்வான், மகிழ்ந்தே எழுவான். மானியார் மகிழ்வார், மதியமைச்சர் முருவலிப்பார். அரச சபை ஆர்ப்பரிக்கும். சூதின் சமணர்கள் இதெல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் சூதின் சமணர்கள் மட்டும் என்ன செய்யவென்றே அறியாது முணுமுணுப்பர், மொழிப்பர், இருந்தும் முறுக்குவர். சங்கட சமணர்கள் தம்மால் இயலா நிலையிலும் மெதுவாய் மன்னனிடம் வீம்பு மிக பேசுவர். அந்த வீம்பை விடமாட்டான். சொல்கிறாங்க சமணர்கள், என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுபிள்ளை மந்திரம் சிகிச்சையாமோ, அது என்னது, ஏதோ உடம்பு தன்னால் குணமாயிட்டுது, அது அந்த பிள்ளை பண்ணதுன்னு நினைக்காதீங்க. சிறுபிள்ளை மந்திரம் சிகிச்சையாமோ, இது பிள்ளை செய்ப்போம், பொருள்வாதம் வேண்டாம், புதுமையாய் ஒரு வாதம், அனல்வாதம் அறிவீரோ. இதெல்லாம் விட்டுட்டான், புதுசாக ஒரு பிரச்சனைக்குள்ளே நுழைகிறான். புதுமையாய் ஒரு வாதம் நான் சொல்கிறேன், அது அந்த பிள்ளை ஜெயிக்குமான்னு பாரு. சண்டை போட வேணாம், பொருள்வாதம் வேணாம், பொருள் பற்றி எந்த வாதமும் புரிய வேண்டாம். புதுமையாய் ஒரு வாதம், அனல்வாதம் அறிவீரோ. ஏது முறை இவர் பாடல் ஏடு எழுதி தரட்டும். அதாவது ஒரு பாட்டை அவர் ஏட்டில் எழுதி கொடுக்கட்டும். எங்கள் மந்திரம் எழுதிய ஓலையும் உங்கள் பாடல் பதிசுவலையும் சேர்ந்தே வெங்கனல் தீ போட தாங்குமோ பார்ப்போம். நான் எழுதின ஓட்டையும் தீயில் போடு, அந்த பிள்ளை எழுதின பாட்டையும் ஏட்டையும் நெருப்பில் போடு. எந்த பாடல் எரிகிறதோ அவன் தோத்தான், அந்த எரியை தாங்குகிறதோ அவன் ஜெயிச்சான். பார்த்துருவோமா? வெங்கனல் தீ போட தாங்குமோ பார்ப்போம். பங்கமன எரிந்தால் தோற்பவர் அறியர், பங்கமன எரிந்தால் தோற்பவர் அவரே. சரியோ, இது சரியோங்கிறான். யார்? ஏன்னா சத்தம் மூட்டு பேசிட்டா ஏற்கனவே அவன் தோற்று போனது மறந்து போச்சு. இந்த சபை மறந்துவிடும் என்று சத்தம் போட்டு பேசுகிறாங்க. அனல்வாதம் புரிய அறியா சிறுபிள்ளை தயாரா? ஆர்ப்பரிப்பர் அம்மனர். அனல்வாதம் என்னவென்றோ அறிவானோ இச்சிறுவன், எங்கள் சவாலை ஏற்க முடியுமா? எகிரி பேசுவர் இயலா சமணர்கள். வாய் திறந்து பதில் தரா சிறுமுகையும் தலையசைத்து புன்னகைப்பர் அப்படின்னு சொல்கிறார் பிள்ளை. பண்ணலாம் வாங்க அப்படிங்கிறாரு. ஆகா, இது பார்ப்போம், நாம் தான் ஜெயிப்போம். குதித்து ஆர்ப்பரிப்பர் சமணர்கள், வெறித்தனமாய் குதித்தே ஆர்ப்பரிப்பர். அவை குலுங்க அட்டகாசமாய் சிரிப்பர். அந்த அவையே குலுங்கும், அவைனா சபை, அவை குலுங்க அட்டகாசமாய் சிரிப்பர். அரசபையில் ஒரு அனல் சட்டையை கொண்டு வச்சிடுறாங்க. சமணரும் தம் சமய கருத்தெழுதி, அவங்க சமய கருத்து என்ன? அத்திநாத்தி. சமணரும் தம் சமய கருத்தெழுதி அத்திநாத்தி என சொல்லி அதை நடுவிருக்கும் அனல் சட்டி இடுவர். நடுவில், சபைக்கு நடுவில் இருக்க அனல் சட்டி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அனல் சட்டியில்
அத்தின்னு ஒரு ஓலையில் எழுதி அதில் போடுறாங்க. தீயும் தன் இயல்பாய் சுவடிதனை சுட்டரிக்கும். இந்த சுவடி அப்படியே எரியும், சுவடிதனை சுட்டரிக்கும். சிரித்து மகிழ்வதன சுவாலையாய் காணும். அது இந்த தீயில் அந்த சுவடியை போட்டோன்னா இன்னொரு சுவாலை அதிகமாகி எரியும். சிரித்து மகிழ்வதன சுவாலையாய் காணும் மன்னன் இது காண்பான். ராஜா அதை பார்க்குறான். சினமிகவே சமணர்களை நோக்குவான். என்ன என்ன அப்படின்னு பார்க்குறான். அன்பு பிள்ளையை ஆதரவாய் கண்டு நீங்கள் போடுங்கப்பா, நீங்கள் போடுங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே அனல் கையேந்தி ஆடும் அண்ணலை, அனல் கை ஏந்தி ஆடும் அண்ணலை, கையில் அனல் வச்சு ஆடுற பெருமானுக்கு இந்த அனல் ஒரு அனலா? அனல்கை ஏந்தி ஆடும் அண்ணலை அகத்தில் ஆராதித்து அடுக்காம் தம் பதிகை ஏடுகள் நடுவே நூலிட. இவங்க எழுதின ஏற்கனவே இருந்த பாடல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு நூலை போடுறாங்க. அந்த பதிக பாடல்களை ஒரு சுவடியில் இருக்குது, அதை பின்னால் அடியர்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வாங்கி அதில் நூல் கட்டின நூல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நூலை அதுக்கு நடுவில் போட்டு அந்த இடத்த திருப்பி பார்க்குறாங்க. நம்ம புத்தகத்திலலாம் இருக்கும், சில புத்தகங்களை ஒரு சின்ன டேப் வச்சுருப்பாங்க. அந்த டேப் இன்றைக்கி படித்து முடித்த இடத்துல ஒரு அடையாள சின்னமாக வச்சுட்டு போயிடுவாங்க. மறுநாளைக்கு அந்த இடத்த திருப்போம். அது மாதிரி நூல் போட்டு பார்க்குறது. சில இடத்துல நாடி ஜோசியர்கள்லாம் நூல் போட்டு பார்த்து அந்த சுவடிகளை எடுத்து படிப்பாங்க. அந்த வேலையை இங்கே செய்கிறாங்க. அனல்கை ஏந்தியாடும் மன்னலை அகத்தில் ஆராதித்து அடுக்காம் தம் பதிகை ஏடுகள் நடுவே நூலிட. அங்கே பாட்டு என்ன வருது? ஏற்கனவே திருநள்ளாற்றில் படித்த பதியம் இங்கே வருது. போகமார்ந்த பொன்முலையார் என துவங்கும் திரு நல்லாற்று பாடலை பதிகம் காட்சி தர வந்த பதிகம் அதை எடுத்துக்கிறார். அந்த ஏடை வெளியே எடுக்கிறார். அந்த ஏடை வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு புதுப்பதிகம் ஒன்றை பிள்ளையின் திருவாய் அந்த ஏட்டுக்கு வலிமை தர புதிதாக ஒரு பாடல். தளிர் இள வளர் ஒளி தனது எழில் தரு திகழ் மலை மகள், தளிர் இள வளர் ஒளி தனது எழில் தரு திகழ் மலை மகள், குளிர் இள வளர் ஒளி வன முலை இணை எவை குலவலின், நளிர் இள வளர் ஒளி மருவும் நல்லாரர் தம் நாமமே, மிளிர் இள வளர் எரி இடில் இவை பழுது இலை மெய்மையே. மிளிர் இள வளர் எரி இடியில், மிளிர் இள வளர் எரி இடில், வளர்கின்ற எரி என்ன தீ, இடில் இவை பழுது இலை மெய்மையே அப்படின்னு நான் இதை போட போகிறேன், தீயில போட போகிறேன். ஆனால் அதுக்கு பழுதாகாது. சிற்றிடை அறிவதன் மனமுலை இணையொடு நெறிதரும் நற்றிரம் உடைய கழுமலை நகர் ஞான சம்பந்தன், கொற்றவன் எதிர் இடை எரியினில் இட. கொற்றவனுக்கு எதிராக, ராஜாவுக்கு எதிராக, அரசனுக்கு எதிராக இடையெறியினில் இட, இடையில் இருக்கிற இந்த எரி, இந்த தீயில இதை இட. இவை கூறிய சொல் தெரி ஒருவதும் அறிவர் துயரிலர் துயரே.